இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் என்ன பார்க்குறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது, எந்த கிரகம் எப்படி இருந்தால் கர்மா எப்படி செயல்படும் அப்படிங்கிற நம்மளுடைய 18 வருஷ ஜோதிட அறிவை யூஸ் பண்ணி கோச்சார் அமைப்பில் ராசிக்கு கிரகங்கள் இப்படி இருந்தால் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வைத்து நம்ம ஒரு பொது பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பொதுவாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசிக்குள்ளேயே ராகு, சூரியன் ராகுவோட சேருகிறார், அதே மாதிரி செவ்வாயும் ராகுவோட சேருகிறார். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதமாக கண்டிப்பாக 2026 மார்ச் மாதம் இருக்குது. ஆண்டு கிரகமாகிய குருவின் பார்வை ராசி மேலே இருக்கிறது நிவர்த்தி. கொஞ்சம் பிரச்சனையை கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு, பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்துல இருக்கிறார், அது நல்லது, குருவோட வீட்டில் இருக்கிறார். அதே மாதிரி ராசிக்குள்ள ராகு 7 கேது, அதை வர செவ்வாய் பார்க்குறார், சூரியனும் சேர்ந்து விட்டார். ஸோ 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானாதிபதி நம்ம அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணக்கூடிய கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியனே ராகுவோட சேர்ந்துருக்கிறது ஒரு மாதிரியான ஒரு தன்மை. ஸோ அதனால் வாழ்க்கை துணை, ஸ்பவுஸ், பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் இது மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 இருக்குங்க. ஸோ குருவின் பார்வை ராகு மேலே, சூரியன் மேலே, செவ்வாய் மேலே, புதன் மேலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் கண்ட்ரோலை வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் வேகத்தை காட்டிலும் விவேகம் தேவைப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அதே போல் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானத்தோடு செய்யணும், பேச்சில் நம்ம கவனமாக இருக்கணும். யாரை நீங்கள் டீல் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் போகிறீங்க, புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணுறீங்க, தொடர்பு கொள்கிறீங்க, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பர்சனலாக எல்லாத்துலேயுமே நீங்கள் போகும்பொழுது அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் என்னங்கிறது தெரிந்து நீங்கள் டீல் பண்ணணும். தெரியாதனமாக நீங்கள் போய் அவங்கள நம்பி ஏதோ ஒன்று செயல்படுறது, ஒரு வாக்கு கொடுக்கறது, ஒரு படத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அல்லது ஒரு விஷயத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது பிற்காலத்தில் யோசித்து பார்க்கும்பொழுது அவர் மிகப்பெரிய தவறுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார். அதுவும் இல்லாமல் இந்த 7ஆம் இடம் பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, ராசியும் 7ம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனைவி கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பங்குதாரர், நண்பர்கள், கொலீக்ஸ், கஸ்டமர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா உறவுகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக 2026 இருக்குது. பட் இருந்தாலும் சுக்கிரன், ராஜயோகாதிபதி சுக்கிரன் சனியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் சாதுரிய புத்தியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த பிரச்சனைகளும் கொடுப்பார், அதே சமயத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குறாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் இப்போ மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் மாத கிரகத்தின் அமைப்பு. குரு, சனி, ராகு, கேதோட அமைப்புகள் சேர்த்து வச்சு ஆண்டு கிரகம், மாத கிரகம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி கூட்டுக்கலவை ஒரு காம்பினேஷன் தான் நமக்கு கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுவே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் தனுசு, நீங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது. இதே சதய நட்சத்திரமாக இருந்தால் ஒரு நடுத்தர வயதினராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சனி திசை, புதன் திசை, கேது, சுக்கிர திசைகள் போய் கொண்டு இருக்கும். ஸோ எது மாதிரி தசைகள்லாம் உங்களுக்கு இருக்குதுங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுக்கணும். லக்னம், தசநாதன், புக்திநாதனை வைத்து இந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான ஜாதக பலன் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கைடன்ஸ் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது பொதுவான ஒரு பலன் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய அமைப்பை பொறுத்து தசாபுக்தியில் வைத்து இப்போ தசா புக்தி அந்தரத்தை எடுத்து தசையை டிவைட் பண்ணால் புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமம். தசைகள் வருட கணக்கில் வரும், புக்திகள்
ஒரு 2 வருடம் 3 வருடம் வரும். அந்தரங்கள் 4 மாதம் 5 மாதம் கணக்கில் வரும். சூக்ஷ்மங்கள் வாரக்கணக்கில் வருங்கிற மாதிரி வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகளை நம்மளுடைய வாழ்க்கையோட ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்குதுங்கிற ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், இமீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சரை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்மளுடைய பிராப்தம் என்ன, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி காத்திருக்கிறது, எதுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் அதிகம், எது நடக்கக்கூடிய அமைப்புகள் குறைவு, இந்திய வேத ஜோதிடத்தின் மூலமாக எப்படி நாம் ஒரு கிளாரிட்டி பெற்றுக்கொள்ளலாம், அது மூலமாக வாழ்க்கையில் தேவையற்ற சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து எப்படி வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பதை தெரிந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நம்மளுடைய பிராப்தத்தை, நம்ம கர்ம வினையை, நம்மளுடைய பிறவி பயனை அறிந்து நம்மளுடைய லக்கியான துறை என்ன, நம்மளுடைய அமைப்பு வேலை அமைப்பா அல்லது தொழில் அமைப்பா, படிப்பு எது மாதிரி படிப்புக்கு மாணவர்கள் படிக்கலாம், வெளிநாடா உள்நாடா, உள்நாடாக இருந்தால் அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகங்களா அல்லது ப்ரைவேட் செக்டாரா, சரி ப்ரைவேட் செக்டாராக இருந்தால் எது மாதிரி ஒரு துறை நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது, நமக்கு சுக்கிரன் நல்லா இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கா, சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா பெண்கள் விரும்பும் விஷயங்கள், ஆடம்பர விஷயங்கள், அது மாதிரி ஒரு மாதிரி தொழில் பண்ணலாமா, அல்லது கட்டிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள மாதிரியா, அல்லது மெக்கானிக்கலா, அல்லது ஐடி துறையா, அல்லது அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸா, குரு நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா, இது மாதிரி பல கேள்விகளை நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எதையும் மிகைப்படுத்தாமல் கரெக்டான விஷயத்தில் கரெக்டான அளவில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸ் இன் லைஃப் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுத்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்மை கரெக்டான முறையில் நம்ம அதை அமைத்து கொண்டு தேவையற்ற வீண் விரயங்கள், வீண் செயல்பாடுகளை செய்யாமல் தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் செய்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் உடனே நடக்காது. 1 வருஷம் 2 வருஷம் இழுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் இது எந்த மாதிரி ஒரு அமைப்பில் போகிறோம், நமக்கு பிராப்தம் இல்லாத விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோமா, நான் ஒரு ராங் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறோமாங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை கரெக்டாக நம்ம எடுத்து எந்த விதத்திலும் பாதிப்புகள், எந்த விதத்திலும் பிரச்சனைக்குள் போகாமல் வாழ்க்கையில் மேலும் மேலும் நேற்றுவோட இன்னும் நன்றாக இருக்கிறோம், இன்றோட நாளை நன்றாக இருக்கிறோங்கிற மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே போய் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம நோட் பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்குறோம். எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது, எது மாதிரி டைரக்ஷனில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகுது, எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்குது, நம்ம கர்மாவின் பிரகாரம் எது நடக்கக்கூடிய அமைப்பாக கிரகங்கள் காட்டுகிறது, ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு எப்படி இருக்கிறார், மாத கிரகமாகிய செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கிற ராசி அதிபதி ஆகிய குருவே 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் 12ஆம் இடம் 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் நல்லது. ஸோ அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி வலுவாக இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 12ஆம் இடத்திலும் அவரோட சூரியன் செவ்வாய் அதே மாதிரி புதன் எல்லாமே சேர்றாங்க. இது கொஞ்சம் பார்க்கக்கூடிய அமைப்பு. சனி ராசிக்குள்ளேயே இருந்து ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீன ராசியாக இருக்கீங்க. ஸோ ஒரு பக்கம் ஜென்மசனி போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் 12 ராகுல ராஜோகாதிபதி செவ்வாய் சூரியன்லாம் சேர்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த சூரியனுங்கிறது 6ஆம் வீட்டு அதிபதியே ராகுவோட சேர்ந்துருக்கனால சில பேர்த்துக்கு மீனராசிக்காரர்களாக இருக்கிறதுக்கு ஒரு சுமாரான தசாபுக்தி போயிட்டுருக்கவங்களுக்கு உடல் உபாதைகள், 6ஆம் இடத்து பிரச்சனைகளாகிய உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், நோய்கள், கடன்கள், அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது 6ஆம் வீட்டு அதிபதியாக சூரியனே
12ஆம் இடத்தில் ராகுவோட சேர்ந்து சூரியனும் சந்திரனும் ராகுவோட சேர்வது தோஷம். கர்மாவின் அடிப்படையில் அது தவறுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால அது கிரகணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதனால கண்டிப்பாக அந்த மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நீங்கள் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது பார்த்துக்குங்க. யாரை நம்பி பணம் கொடுக்குற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மார்ச் மாதம் வந்து யாரோ திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு உங்களை, ஒரு மாதிரி நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பா, நான் உனக்கு 10 நாளில் 1 வாரத்தில் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையாக இருக்கிறதா சொன்னாலும் அது ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் வேலை தொழில் அது மாதிரி விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். பணம் உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கிற அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகிறது எல்லாமே தேவைப்படுகிறது. ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சூரியனே வந்து 6க்கு கனெக்ட் ஆகிறார் ராகுவோட சேர்ந்து. இதில் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா குருவின் பார்வை பெரிய சிக்கல்களை கொடுக்காமல் தலைக்கு வந்தது தலைப்பாகோட போச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குறார். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் கவனங்கள் தேவைப்படுகிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து கொஞ்சம் கவனமாகவும் எடுத்தமாக கவுத்தமான இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் சிரத்தையாக யோசித்து வேகத்தை காட்டிலும் விவேகமாக, வேகத்தை காட்டிலும் நிதானத்தோடு எல்லா விஷயங்களும் செயல்பட வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இந்த ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதமும் ஒரு சின்ன சேலஞ்சு மாதிரி வரப்போகுது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக நான் சொன்ன மாதிரி அணுகி, என்னதான் சூரியன் ராகு சேர்ந்தாலும் ராஜயோகாதிபதி உள்ள சம்மந்தப்பட்டிருக்கிறனால அப்படி ஒன்று ஜாதகரை நம்ம பாதிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடாது. அதே சமயத்தில் சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருப்பதனால ஓரளவுக்கு ராசி என்னதான் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுக்கிரனால் திருட்பலம் பெறுவதனால அப்படி ஒன்றும் மனசு நம்ம கலங்கிடாது. ஓரளவுக்கு சமாளித்து வந்துடக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனையோட உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு என்ன திசை முதல் திசை, நீங்கள் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திக்பலம் மற்ற கிரகங்களாக எப்படி இருக்கிறாங்க, எல்லா பலத்தையும் பார்த்து என்ன தசை நடக்குதுங்கிறதை பார்த்து, புக்தி நடக்குதுங்கிறதை பார்த்து, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்ம லெவலுக்கு நம்ம டீப்பாக போய் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய டைம்லைன்ஸை பார்த்து எந்த கிரகம் எப்படி இருக்குது, எது மாதிரி அமைப்பை கொடுக்கும், நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, எந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு பாதிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது, எந்த நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன நேரத்தில் நம்ம வேகமாக இருக்கலாம், எந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் நடக்காமல் போனாலும் பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து எந்த நேரத்தில் மாற்றங்கள் உண்டு, எந்த நேரத்தில் மாற்றங்கள் தேவையில்லை, கல்யாண விஷயங்கள் சுப விஷயங்கள் எப்போ, குழந்தை பேருவை எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியர்களுக்கு நல்ல நற்செய்தி எப்போ, எது மாதிரி விஷயத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் விஷயங்கள்லாம் பண்ணணும், உறவுகள் எப்போ மேம்படும், ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்போ இம்ப்ரூவ் ஆகும், சீனியர் சிட்டிசன் ஹெல்த் வந்து எப்போ நமக்கு இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, எது மாதிரி நேரத்தில் நமக்கு கரெக்டான ஒரு அமைப்பு கிடைக்கும், எப்போ நமக்கு விமோச்சனம் கிடைக்கும், எப்போ வந்து நம்மளுடைய தொழில் முன்னேற்றங்கள், நம்மளுடைய பிராப்தங்கள் வந்து வேலையா, தொழிலா, அரசு உத்தியோகமா அல்லது வெளிநாடா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா, எந்த துறை நமக்கு மேன்மையாக இருக்குது, ஜவுளித்துறையா, டெக்ஸ்டைல்ஸ் அது மாதிரி, ஹோட்டல் அது மாதிரி லைனா, ஐடி துறையா, அக்கௌண்ட்ஸ் துறையா, ஃபினான்ஸ் துறையா, பேங்கிங் செக்டாரா, இல்லை ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயங்களா, எது மாதிரி கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்து அந்த மாதிரி துறையில் போய் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இப்போ வருது. படிப்பு மேற்படிப்பு மாணவர்கள் மேற்படிப்பு படிக்கிறது எந்த மாதிரி படிப்பு நமக்கு கரெக்டாக வருது, இது எல்லாமே வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல்
ஏன்னா பல ஜென்மத்தில் செய்த கூட்டு கர்மாவை வைத்து தான் நம்ம இந்த நேரத்தில் இந்த தேதியில் இந்த ஊரில் பிறந்திருக்கிறோம். ஸோ அதை வைத்து நம்ம என்ன மாதிரி ஒரு அமைப்பை தெரிந்து கொண்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எப்படி நம்மளுடைய ட்ராவலிங்க்கு கூகுள் மேப் நமக்கு உதவுதோ அதே போல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியும் நீங்கள் யூஸ் பண்ணி அது மூலமாக கிளாரிட்டி பெற்று தெளிவு பெற்று தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து தேவையான வேலைகளை தேவையான செயல்பாடுகளை தேவையான சமயத்தில் செய்து நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அதுக்கு நிகரான ஒரு அமைப்பை சீக்கிரம் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய பிறவி பயன் நம்ம கர்மாவை நாமளே அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் சாய்ஸஸ் என்று சொல்லப்படுகிற சரியான வாழ்க்கை முடிவுகளை லைஃப் சாய்ஸஸை எடுத்து சரியான வாழ்க்கை முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் நம்மளுடைய பிராப்தத்தை பொறுத்து எது மாதிரி லெவல் ஆஃப் வாழ்க்கை அமைப்புகளை நம்ம பெற முடியுமோ அந்த பொட்டென்ஷியலை ரீச் பண்ணி அதுலேயும் பெரிய போராட்டங்கள் அப்டக்கிள்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை எப்படி எளிதில் மீண்டு வர முடியும், அதை தாண்டி எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், நமக்கு இப்போ போயிட்டுருக்கக்கூடிய உறவுகள் பழக்கங்கள்லாம் கரெக்டான முறையில் தான் போய் முடிய போகுதா, எப்படி நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்க முடியுங்கிற உண்மையான ரியாலிட்டி சிச்சுவேஷனை அறிந்து அது மூன்றமான ஒரு உத்வேகமான செயல்பாடு மூலமாக நாம் செய்தோமானால் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன்.